வெல்கம் டு ஸ்ரீயாஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைசூர் பாக். அது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போது மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலை மாவு, இது கடலைப்பருப்பு வாங்கி காய வச்சு அரைச்ச மாவு, அதுக்கு 2 கப்பு சுகர், 1.5 கப்பு நெய், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. ஆக்சுவலி முன்னாடி எங்கள் மாமியார்லாம் மஞ்சளை வரலி மஞ்சளை தட்டி போட்டே தான் மிஷினுக்கு கொடுப்பா. ஆனால் மஞ்சள் மசேர்னு இருக்கும் கடல மாவு. எப்படிமா அப்படி இருக்குன்னு கேட்டாக்கா அது மஞ்சளை தட்டி போட்டு கொடுப்பா. நான் அதுக்கு பதில் இப்போ மஞ்சப்பொடி எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் மஞ்சப்பொடியை கடைசியெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். கடலை மாவு வறுக்கும்போது அது சேர்த்துட்டா அந்த வாசனை வராது. இப்போது இது கடாயை காய வச்சுருக்கேன். அதில் இந்த கடலை மாவு, மஞ்சப்பொடி ரெண்டுமா சேர்த்து நம்ம வறுத்துட்டுடலாம். இந்த கடாய் மோஸ்ட்லி ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அதை மாதிரி நீங்கள் ஒரு கடாயின்னு வச்சுட்டுனா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்லி ஃபார் ஸ்வீட்டு, என்னையும் ஸ்வீட் பண்ணாலும் சரி இதை எடுத்து பண்ணுவோம். அப்புறம் வாஷ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுருவோம். அதிலே நம்ம டெய்லி யூஸ் பண்ணியிருந்தோம்னா அப்புறம் அந்த சமயத்தில் நம்ம இந்த வெங்காய வாசனை, காரம் அதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா தேய்ச்சிட்டு தான் போகிறோம். ஆனாலும் இது தனியாக வச்சுக்கிறது நாங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கோம். நீங்களும் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும் ஸ்வீட்டுக்கு மட்டும்னு ஒன்று வைக்கிறது. அப்புறம் இதை நெய் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் தான் அது யூஸ் பண்ணுறேன் நான். ஆனால் இந்த காய்ச்சின பாத்திரத்தோடையே நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கசண்டுலாம் வந்துகிட்டே இருக்கும், அந்த அடியில் இருக்கிற ப்ரௌன் திங். அதனால அதை நான் மேலாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு இந்த கடாயில் அதை விட்டு சூடு பண்ணி விடணும். மைசூர் பாக்கில் அந்த சூடாக நெய் விட்டு அதில் பொரியறது தான் டேஸ்ட்டு. அது இப்போ அடுத்தது போக அதை பார்ப்போம். முதல்ல இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு எப்படி ஒரு 5 மினிட்ஸ் வறுக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. இதுலேயே மோஸ்ட்லி இந்த பச்சை வாசனை போயிடும். திருப்பியும் இது நம்மளுக்கு வேக தான் போகிறது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு பாக வைக்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த வறுத்த கடலை மாவை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆறின்னு இருக்கட்டும். இப்போ பாகு வைக்கிறத பார்த்துடலாம். இப்போ அதே கடாயில் எடுத்து வச்ச சர்க்கரை, 2 கப் சர்க்கரை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது முழுகிற அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் விடலாம். ஜஸ்ட் இதுக்கு அளவுன்னு கணக்கு நம்மளுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு தண்ணி போடும். ஏன்னா பாகு வரணும், கண்டிப்பாக தான் வரணும். அதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் கரைஞ்சி கொதிக்கிறது ஆகும். கரைஞ்சப்புறம் அழுக்கு இருந்ததுன்னா அது எடுக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லுங்கள். இப்போ மைசூர் பாக் பண்ண உடனே கொட்டுறதுக்கு ட்ரே முன்னாடியே ரெடி பண்ணிட்டுருணும். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு டைமே இருக்காது. அது இல்லைன்னா அப்புறம் பதம் தப்பி போயிடும். அதனால் ஒரு ட்ரே என்னென்னா நம்ம நெய் போட்டு அதை க்ரீஸ் பண்ணி வச்சுட்டுருணும். எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு அதெல்லாம் இந்த கேப்பில் கூட பண்ணிடலாம். நம்ம பாகு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கேப்பில் அது பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போதே நீங்கள் பண்ணி வச்சுட்டுனாலும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் எடுத்து வச்ச நெய்யையும் பக்கத்தில் ஒரு கடாயில், சின்ன கடாயில் சேர்த்து வச்சுருக்கேன். இது நம்ம இதனால பாகு வர ஆரம்பிக்கிடுச்சு, அதை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா சூடாக நெய் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் மைசூர் பாக்கு. ஸோ அதையும் விட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணலாம். மைசூர் பாக் பண்ணுறது கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பட் நம்ம அந்த நேரத்தில் வேறு எந்த வேலையும் வச்சுக்கூடாது, ஒரு ஃபோன்லாம் போயும் எடுக்கக்கூடாது. ஸோ இது ஆரம்பிச்சிட்டோன்னா கிட்ட முடிச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் முடிஞ்சு போயிடும் ஃபுல் ப்ராசஸ்ஸு. இப்போ இது பாருங்களேன், இந்த ஓரத்தில் கொஞ்சம் அழுக்கு மாதிரி வருது இல்லையா, அதை எடுத்துடணும். இப்போல்லாம் ரொம்ப அழுக்கு வரதில்லை ஆக்சுவலி, சர்க்கரையில் கொஞ்சம் வந்திருக்கு. அதை லைட்டாக நம்ம எடுத்துடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் பதம், கம்பி பதம். இது காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், இது இன்னும் கம்பி பதம் வரல. அது கம்பி பதம் எப்படி பார்க்கணுன்னா, இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நான் பண்ண தெரிஞ்சவாளுக்கு தெரியும். இப்படி பார்க்கணும். இப்போ விட்டு போகிறது இல்லையா, அது விடாமல் ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுதான் கம்பி பதம். அது வரும்போது திருப்பி காமிக்கிறேன். இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த நெய்யையும் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டுருங்க. அது சூடாகின்னு இருக்கட்டும். சிம்மில் வைங்கோ, காந்தி போயிடக்கூடாது. அது ஒரு மாதிரி நெய் காந்தல் வாசனை வந்ததுன்னா மைசூர் பாக்கு நல்லா இருக்காது. ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த பாருங்க, நீலக்க வருதா பாகு. இதுதான் 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி. இப்போ மாவை தூவி கலர வேண்டியதான். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு கலரணும்.
கட்டிலாம் தட்டாது, இதில் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்படி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கைவிடாமல், மைசூர் பாக் கலருது ஆக்சுவலி கைவிடாமல் கலரணும். வேறு ஏதாவது கலரின்னு இருக்கச்சே கூட சும்மா வந்து கலரின்னு இருந்தால் சொல்வா, என்னடி மைசூர் பாக்கா கலர் கைவிடாமல் கலரின்னு இருக்கேன்னு. மைசூர் பாக்கை ஆக்சுவலி கைவிடாமல் கலரணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ கலரி ஒரு மாதிரி ஒரு குழம்பு பதத்துக்கு வரும், ஒரு செமி சாலிட் இதில். அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் விட ஆரம்பிக்கணும். இதை பாருங்க, கட்டிலாம் தட்டாது, பயப்பட வேண்டாம். எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. அப்படி ரொம்ப பயமாக இருந்தால் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இப்போ வறுத்து வச்ச மாவை பாதி நெய்யில் கரைச்சி கூட விடலாம். அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுவும் நான் ஈஸியாக இருக்கும், ரொம்ப பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ ஒரு குழம்பு மாதிரி பதத்துக்கு இதாகிறது இல்லையா. இப்போ நெய்யும் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி நெய் விட்டு விட்டு தான் கலரணும். நெய் ஆக்சுவலி ஒன்று கொஞ்சம் சூடாகணும். இப்போ கொஞ்சம் வந்து இதை ஃப்ளேமை ஏற்றிக்கிறேன். நெய்யை விட்டும் போது அப்படியே சொருன்னு இது பொரியும். அப்படி பொரிஞ்சால் தான் மைசூர் பாக்கு வந்து ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். முன்னாடி காலத்தில் இந்த வறுக்கிறது கூட வறுக்க மாட்டா. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அது வறுத்தா நல்லா அந்த பச்சை வாசனை சட்டுன்னு போயிடுறதுன்னு சொல்லிட்டு வறுத்து பண்ணுறோம். ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கில் வெறும் இந்த நெய்யில் பொரியறது தான், அதுதான் வந்து அந்த மைசூர் பாக்கு வந்து வேகிறதே. இப்போல்லாம் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் புதுசு புதுசாக டிப்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அடுத்தது வந்து அந்த நெய்யில் பொரிச்சுக்கிறதும் நெய்யில் கரைச்சிக்கிறதும் இப்போ வந்திருக்கு. இங்கே பாருங்க, இப்போ பாருங்கள், விட்ட நெய்யெல்லாம் இழுத்துட்டு இருக்கு. இப்போ திருப்பி நெய் விடணும். இந்த பாருங்களா, அப்படியே பொரிஞ்சுக்கிறது பார்த்தல, இது மாதிரி பொரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நெய் இழுத்துட்ட அப்புறம் திருப்பி அடுத்ததை விடலாம். அந்த மாதிரி இந்த முழு நெய்யும் அது வாங்கின்றோம். இப்போ இன்னொரு கரண்டி நெய் இந்த பாருங்க, அப்படி பொரிஞ்சுக்கிறது பார்த்தல, இதுதான் வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி போரஸாக ஒரு இது கொண்டு வரும் இல்லையா. அதெல்லாம் இந்த நெய்யோட மகிமை தான். இந்த மாதிரி சூடாக விடணும். சூடாக விட்டுறச்சே தான் உங்களுக்கு நல்லா வரும். அடுத்தது ஸ்டேஜ் காமிக்க. இந்த பாருங்க, இப்போ ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு இப்போ பூத்துண்டு வர ஆரம்பிச்சிடுது. தெரியறதா, அந்த போரஸாக அப்படியே பூத்துன்னு வருது இல்லையா. அதுதான். இன்னொரு கரண்டி நெய்யை விட்டுட்டு இப்போ டக்குன்னு எடுத்து நம்ம இதில் கொட்டிடணும். நெய் தடவி வச்ச தட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். நான் ரொம்ப பெரிய தட்டாக எடுத்துட்டேன். எப்பயும் நிறையா பண்ணுவோம் அந்த இதில். நீங்கள் சின்ன தட்டாகவே எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆறின உடனே நம்ம துண்டு போட வேண்டியதுதான். நம்ம தட்டில் கொட்டி ஸ்ப்ரெட் பண்ண உடனே இது போட்டு வச்சிடணும் ஸ்லைஸ் போடுறதுக்கு. ஏன்னா ஆறிடுத்துனா அப்புறம் போடுறது கஷ்டம். இந்த கத்தியில் ஆக்சுவலி கொஞ்சோண்டு நெய் தடவின்ட்டு நம்ம இப்போ இது பண்ணி வச்சுட்டா அப்புறமா கொஞ்சம் ஆறின அப்புறம் தான் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, பெருசாக துண்டை வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனால் இந்த சட்டுன்னு வந்துருக்கு. இன்றைக்கி ஈஸியாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. ஒவ்வொரு கடலை மாவு அதெல்லாம் பொறுத்தது. சில சமயம் கொஞ்சம் லேட்டாக வரும். முன்னாடி வறுத்துட்டோம் இல்லையா, அதனால தான் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு வேலை. நான் அப்புறம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ ஆறிடுத்து. இப்போ இதுலேயே இந்த ட்ரேயில் சைடில் இடம் இருக்கிறதுனால நம்ம இப்படியே எடுத்துடலாம். சில சமயம் ஃபுல் ட்ரே கொட்டுவோம் இல்லையா, அப்போனா இன்னொரு ட்ரேயில் அப்படியே கவுத்து எடுக்கணும். அப்போ ஈஸியாக வரும். இதை பாருங்க, இப்போ நல்லா வந்துடுது. மைசூர் பாக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதை பாருங்க, இப்போ மைசூர் பாக் ரெடி ஆகிடுது. இது ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக். ஒன்று நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த உள்ளே ஓட்டையாக வரும் இல்லையா, அது மாதிரி மைசூர் பாக் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இதுவாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக். இப்போ வர மைசூர் பா, நெய் மைசூர் பா நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.